Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்தே நேச்சுரலா நம்ம ஃபேஸை வந்து எப்படி வந்துட்டு க்ளோ பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போறோம். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஓவர் a month நமக்கு வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஃபேஸ் பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பேக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் பவுடர், வீட்லேயே நம்ம காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ரோஸ் பவுடர். அது இல்லாதவங்க ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பஞ்சாரஸோட முல்டானி மத்தி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு திக் பேஸ்ட் வந்துருச்சு. ஸோ அது கூட வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபேஸை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ எந்த ஒரு ஃபேஸ் வாஷும் போடல, சும்மா தான் கழுவிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம் ஃபேஸில். உங்ககிட்ட ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் சக்கரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப் மெத்தட் எதுக்கு அப்படின்னா, எந்த ஒரு பேக் நம்ம போட்டாலும் நம்ம பேக் நல்லா பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் எந்த ஒரு டர்ட்டும் இருக்கக்கூடாது. அது க்ளீனாக இருந்தால் தான் நம்ம போடுற பேக் நல்லா பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் போடுவோம். ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அதுவே தானாக காஞ்சி அப்சர்வ் ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸை மட்டும் சும்மா வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும். இப்போ சும்மா தான் வாஷ் பண்ணிட்டு வந்தோம், அதுக்கே நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்க்ரப் பண்ணோன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பேக் அப்ளை பண்ணலாம். ஸோ பேக் நீங்கள் ப்ரஷ் இல்லாட்டி கையிலேயே அப்ளை பண்ணிங்கன்னா சர்க்குலர் மோஷனில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கேப் விடாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பு தான் நம்ம கண்ணு பக்கத்துலலாம் போட வேண்டாம். பட் இது நீங்கள் கண்ணை சுற்றி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நேச்சுரல் தான். நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல கண்ணில் சுற்றி நிறைய கருவளையம்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதிலெல்லாம் போடுங்க. பட் இது கடலை மாவு இருக்கிறனால ரொம்ப என்ன சொல்கிறது பிடிச்சி இழுக்கும் நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கண்ணுக்கு மேலே லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ இப்போ எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் அப்படியே மறக்காமல் கழுத்துக்கும் மிச்சம் இருக்கிறத அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா கழுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிங்கன்னா தான் ஈவனாக இருக்கும். இல்லாட்டி ஃபேஸ் மட்டும் கலராக தெரியும். ஸோ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ 15 to 20 மினிட்ஸ் நம்ம இது மாதிரி விட்டுட்டோம்னா நல்லா காஞ்சிரும். காஞ்ச உடனே நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபேஸ்க்கும் இப்போவும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்ணை சுற்றி இருக்க கருவளையம் ரொம்ப டார்க்காக இருந்தது, இப்போ கம்மியாக இருக்குது. ஃபேஸ் மூக்கு மேலே நிறைய அந்த புள்ளியாக இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. ஃபேஸ் ரொம்ப கிளியராக அப்படி இப்போவே க்ளோ ஆகுது. ஆனால் உங்களுக்கு உடனே இதோட ரிசல்ட்லாம் கொஞ்சம் தான் தெரியும். உங்களுக்கு 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஜென்ட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க தான் வெளியில் நிறைய எக்ஸ்போஸ் ஆகுவாங்க. ஸோ அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க ஸ்கின் நல்ல க்ளோ ஆகிறது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.